Hello guys, welcome back to another Learn and Play with You channel video. நான் இன்னைக்கு ஒரு புது ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க பேர் தான் ஹரிஷ். அவங்க என்னோட மாமா. அவங்க ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. நான் அதை ஃபிஷ் கண்டென்ட் பற்றின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இப்போ போட போகிறோம். நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள். ஸ்டார்ட். ஹாய் கைஸ், என்னோட பேர் தேவேஷன் ஹரிஷ். என்ன நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மாலை ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது முதல்ல சொன்ன மாதிரியே தான். ஸோ இது ஃபிஷ்ஷே கிடையாது, குட்டி போகிற மிஷின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இது எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதில் வளர்த்துருந்தாலும் சரி, ஒரு பவுலோ டப்போ எதில் வேணால் நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி அதில் ப்ளூ மெடிசன் ப்ளஸ் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் கல், உங்கள்கிட்ட என்ன கல் இருந்தாலும் சரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க. டீ ஜாயிண்டர் பைப் 2 போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ப்ரீடிங்கில் நீங்கள் ஃபாக்ஸேல் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அது கெமிக்கல் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஃபிஷ்ஷை பாதிக்கும். அதனால் நீங்கள் ஃபாக்ஸைல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மணி பிளான்ட் போடுங்க, மீனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோதான் மாலி ஃபிஷ்ஷை பற்றி ஓவர். இதுக்கப்புறம் எதாவது சொல்லணும்னா, மாலி ஃபிஷ் நீங்கள் 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒயிட் மாலி, பிளாக் மாலி, ஆரஞ்சு மாலி. 3 வெரைட்டிஸுமே பயங்கரமானது. அதில் ஆரஞ்சு மாலி கொஞ்சம் கிடைக்கிறது ரேர். அது வாங்கி நீங்கள் ப்ரீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிச்சு. ஸோ கைஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா கப்பீஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி பீப்புளுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதுவும் அது மாதிரி மாலி மாதிரி தான். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபுல் கோல்டு இருக்குது, அல்போனா கோல்டு இருக்குது, ஃபுல் ரெட் இருக்குது, ஃபுல் ப்ளூ இருக்குது, பிளாக் மொசாரா இருக்குது, இம்பார்ட்டன்ட் இருக்குது, ரேர் கப்பீஸ் இருக்குது. ஸோ கப்பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வெரைட்டிஸ் இருக்கும். அதில் கப்பீஸை பொறுத்து நீங்கள், ஆனால் என்ன கப்பீஸ்க்கு கொஞ்சம் பெரிய டேங்காக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மீனுக்கு ரொம்பவே நல்லது. எனக்கு ஒரு கேள்விங்க. எந்த டைப்பு, எந்த கலரு, எந்த டைப்பு கப்பீஸில் ரேரானது சொல்லுங்கள். ஸோ இது மோஸ்ட்லி ஆஃப் பீப்புளுக்கு கரெக்டான கேள்வி. குட். ஸோ இது மோஸ்ட்லி ஆஃப் பீப்புளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நான் இருந்தாலும் நான் பரவாயில்ல சொல்லிக்கிறேன். ஸோ கப்பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் எங்கள் மாமா ஒரு கப்பீஸ் கொடுத்தாங்க. அது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அது ரேர் கப்பீஸ். அப்படியே பீட்டா ஃபிஷ் மாதிரியே வாழை விரிக்கும்னா அது கிடைக்காது. அவ்வளோ ரேர் பார்த்துக்கோங்களேன். அது ஒரு ஜோடி 100 ரூபா 150 ரூபா கிட்டத்தட்ட வரும். ஏன்னா அது கப்பீஸ்னாலே 20 ரூபா 30 ரூபாயிலேருந்து கிடச்சிரும். ஆனால் இது அப்படி கிடைக்காது. 100 ரூபா 150 ரூபா கிட்டத்தட்ட வரும். ஏன்னா அது அப்படியே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மாலியோட இது அப்பா மாதிரி பயங்கரமாக குட்டி போட்டு தள்ளும். ஆனால் இது ஸோ நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு.